அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு எண்ணிலடங்காத ஞானங்களை வழங்கியிருக்கின்றார். எந்த ஒரு மனிதனுக்கும் கூற முடியாது ஞானங்களுக்கும் சூடுமான ஒருவன் நான் என்று எவருக்கும் சொல்ல முடியாது. வழங்கப்பட்ட ஞானங்களில் அல்லாஹ் பலவிதமான ஞானங்கள், இந்த எல்லா ஞானங்களிலும் ஆக உயர்ந்த விலைமதிப்பற்ற பொறுமதி எவ்வளவு என்று கூற முடியாத ஒரு ஞானத் என்றால், எல்லா ஞானங்களும் இழந்தால் திருப்படைந்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்தால குறிப்பிட்ட ஒரு ஞானத்தை மனிதனுக்கு கொடுக்கிறான். அந்த ஞானத்தை இழந்ததுக்கு பிறகு அடைந்து கொள்ள முடியாது. அந்த ஞானத்தை அல்லாஹ்தால மனிதனுக்கு ரூஹை ஊதுவதற்கு முன்பதாக அந்த ஞானத்தை கொடுக்கிறான். ரூஹ் வழங்கப்பட்டதற்கு முன்பதாக கொடுக்கிற ஒரு ஞானம். இன்னைக்கு பலவிதமான ஞானங்கள், செல்வம், பட்டம், பதவி, உயர்வு, தாழ்வு, கல்வி, புகழ். செல்வம், பணம் இழந்தால் அடைந்து கொள்ள முடியும். பட்டம், பதவி இழந்தால் மீட்டெடுக்க முடியும். கல்வி கற்க முடியாத பட்சத்தில் பிறகு கற்று பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் ஒரு குறிப்பான ஒரு ஞானத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கி இருக்கின்றான். அதை இழந்தால் திருப்பி எடுக்க முடியாது. அதுதான் அஜல், அவகாசம். ஒரு மனிதனுடைய தாயுடைய வயிற்றில் இருக்கும் சமயத்தில் அவனுடைய ரூஹை ஊதுவதற்கு முன்பதாக அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுக்கிறான். எவ்வளவு காலம் இந்த மனிதன் வாழ போறான், இந்த மனிதனுடைய அவகாசம் எவ்வளவு, உலகத்தில் எவ்வளவு காலம் இவனுடைய வாழ்க்கை உலகத்தில் இவன் வாழ போறான் என்ற ஒரு அஜல் என்று சொல்லுவது. இது எவ்வளவு பெருமதி என்றால், இதை மனிதன் எந்த சந்தர்ப்பத்தில் கேட்பான். நான் இன்னைக்கு நிறைய பேர் துவா கேட்கிறோம். இந்த துவாக்கள்ல விதவிதமான தேவைகள் எல்லாம் எல்லா இடத்துல முன்வைக்கிறோம். ஆனால் இந்த ஞானத்துடைய பெருமதி தெரியாதனால, அதனுடைய கழிவு எங்களுக்கு தெரியாதனால அதை நான் எல்லா இடத்துல கேட்கிறேன். அதை பறக்கச் செய்ய கேட்கிறேன், அது அவிழ்த்து பற்றி கேட்கிறேன், அதனுடைய விசாலத்தன்மை கேட்கிறேன். ஆனால் ஒரு மனிதனுடைய ரூஹ கைப்பற்ற சமயத்துல அவனிடத்துல முழு ஞானத்துல முன்வைத்தாலும் அவன் கேட்க போறது உலகத்துல வாழ்ந்துட்டேன், கழிச்சுட்டேன், எல்லாம் அனுபவிச்சுட்டேன், அண்ணா கொஞ்ச நேரம் அவகாசத்தாரன் செஞ்சுவான், கதறுவான். இதுக்கு முன்பதான் அவன் உலகத்தில் வாழ்ற சமயத்துல எண்ணிலடங்காத அந்த கண்ணுக்கு பற்ற எதெல்லாம் அவனுக்கு பெருமையா வழங்கினதோ அது எல்லாத்தையும் கேட்டு கழித்திருப்பான். இந்த சமயத்தில் இந்த நொடி பொழுது ரூனை கைப்பற்ற மலக்கு வந்த நேரத்துல கொஞ்ச நேரம் அவகாசம் தானே செஞ்சுவான், கதறுவான். அங்க சொல்லப்படும் ஒரு நிமிடம் உங்களுக்கு தர முடியாது, ஒரு செகண்ட் தர முடியாது. அவன் கேட்க மாட்டான், என்ன மனைவி மக்களை பார்த்துட்டு வாரேன், என்ன தொழிலை பார்த்துட்டு வாரேன், நான் இந்த இடத்துல பேச்சுவார்த்தை செய்து கொண்டு அதை முடிச்சுட்டு வாரேன். ஒன்றுக்கும் அவகாசம் இல்லை, எதுக்கும் டைம் கொடுக்க முடியாது. அந்த மனிதன் கெஞ்சுவான், கிளறுவான், ஒரு நிமிடமாவது அவருக்கு தர முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வளவு பெருமதியான ஒரு ஞானத்தான் அவகாசம் சொல்றது. டைம், நேரம். ஒரு கணம் நாங்க யோசிக்கணும், இவ்வளவு விரைவான அவகாசத்தை வச்சுக்கொண்டுதான் நாம் எல்லாம் இங்கு இருக்கிறோம். இந்த இடத்துல வீட்டிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்களா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானத்திருக்கிறது, கையில் இருக்கிறது. இது எவ்வளவு என்று சொல்றது கூட எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான். எந்த நேரம் எவ்வளோ, உங்களோட நேரம் எவ்வளோ யாருக்கும் தெரியாது. கொத்துபாலில் இறங்குவாருக்கு எனக்கு தெரியாது. சலாம் கொடுத்து மறுசலாம் கொடுக்க முடியுமா நபியவர்கள் சொன்னார்கள் தெரியாது. இந்த தெளிவான நேரத்தை ஏன் நாம் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துகிறோம், அதனுடைய தெளிவை நாங்கள் விளங்குகிறோம் இல்லையே, அது சரியான முறையில சரியான இடத்துல சரியான நேரத்தில் ஏன் நாங்கள் உபயோகிக்கிறே இல்லை. என்ன முன்னாடியார்களே, எங்க கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைக்கும் மொபைல் உட்கார்றதுக்கு பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனிதனோட நேரம் மொபைல்ல எவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகுது. திருப்பி அடிக்கணுமா,
ஒரு நிமிஷம் திருப்பி அளிக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு சொத்து செல்வம் இருந்தாலும் கொடுத்தாலும் இருக்க முடியாது. பெரிய பச்ச மதியாரத்தில் இருக்கக்கூடிய உலக ஆளக்கூடியவராக இருந்தாலும் அந்த நிமிடத்தை மீட்சி எடுக்கிறார். எல்லாமே அவகாசம் மீட்சி எடுக்க முடியாது. கண்டிப்பாக நல்லதாக நான் சொல்ல வருவது என்ன என்றால், இந்த அவகாசத்தை நாளை ஏன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதில் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஜனாஸாக்கு போறாங்க. ஜனாஸா அப்படியே மக்பராக கொண்டு போறாங்க. அறையில் அழைத்துக் கொண்டு சிலர்கள் அதை சுமந்து கொண்டு போறாங்க. பக்கத்தில் உள்ள மனிதன் கேட்காத ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், இந்த ஜனாஸாவுக்கு அல்லாஹ் இப்ப ரூஹ திருப்பி கொடுத்துட்டால் இந்த ஜனாஸா என்ன செய்யும்? அவர் சொன்னாரு, ஹதரத் அவர்களே, அவருக்கு ரூஹ திருப்பல்ல வழங்கினால் இதரமான காலங்களில் முழுமையாக அல்லாவுடைய எட்டாத்துல இபாதத்தில் கழிப்பார்கள் சொன்னாங்க. அந்த பாக்கியம் எனக்கு உனக்கும் இருக்கிறது, எங்களுக்கு உங்களுக்கும் இருக்கிறது. கண்மணம் நல்லடியார்களே, எனவே அவகாசத்தை முஸ்லிம்கள் எப்படி பயன்படுத்தணும், அதுல முக்கியத்துவத்தை முதலில் விளங்கணும், விளங்கப்படுத்தணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது பெருமதியான ஒரு நேரம், பெருமதியான வாழ்க்கைகளுக்கு தரப்பட்டுள்ளது. முஸ்லிம்களுடைய நேரங்களும் இதர மக்கள் நேரங்களும் ரொம்ப வித்தியாசமானது. மற்றவர்கள் வாழ்வது போன்ற காலத்தை கழிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. நாங்க எப்படி வாழணும் என்று குறிக்கோள், வாழ்க்கையில் குறிக்கோள் முஸ்லிம்களுக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த நேரங்கள் வீணாக கழிக்கப்பட்டிருக்கிறதுக்கு பிரதானமான காரணம் என்னன்னு சொன்னால், எங்களோட வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்லை, குறிக்கோள் இல்லை. நான் ஏன் வாழ்றேன், எங்க வாழ்க்கையுடைய முடிவு எங்க, நான் எங்க போயிட்டு சேரணும், என்னுடைய 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 முடிவு எங்க? நான் ஒரு வியாபாரியா இருக்கிறேன், ஒரு தொழிலாளியா இருக்கிறேன், ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறேன், ஒரு டாக்டர், இன்ஜினியர், ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு மினிஸ்டரா இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னது, குறிக்கோள் என்னது? முஸ்லிம்களுக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் ஒன்று இருக்கிறது. ஆனால் இப்போ உள்ள முஸ்லிம்கள் குறிக்கோள் அற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். உஸ்மானிய கிலாபத்துக்கு பிறகு முஸ்லிம்களுடைய லட்சியம் என்றால் என்ன என்பதை முஸ்லிம்கள் மறந்துட்டார்கள். 1000 முஸ்லிம்கள் எடுத்து கேட்டால் 1000 முஸ்லிம்களுக்கு 1000மான சிந்தனை இருக்கும், குறிக்கோள் கிடையாது. அந்த குறிக்கோளை இழக்க செய்தது உஸ்மானிய கிலாபத்துக்கு பிறகு சொல்லி உலக ரீதியான ஒரு யுத்தம், உலக ரீதியான முஸ்லிம்களை வீழ்ச்சியடை செய்தார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஒரே ஒரு நோக்கமாக தான் இருக்கும். இந்த பஜார் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு 200 பேர் வியாபாரிகள் என்றால் 200 பேர் தனியா கூப்பிட்டு கேட்டால் அவர் சொல்லுவாரு, ஏன் நோக்கம் இது, நான் 10 கடை எடுக்கணும், இப்படி வியாபாரம் பண்ணணும், இன்னும் பிசினஸ் செய்யணும், நான் இன்ன இடத்துக்கு போகணும், இதை அடைந்து கொள்ளணும். நல்லே இப்படி ஒரு சின்னத்தனமான சிந்தனை உள்ளவர் அல்ல முஸ்லிம்கள். முஸ்லிம்களுடைய நோக்கம் எப்படி இருக்கும்? ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலியல் உமூர் வ அஷ்ராஃபஹா வ யக்ரஹு இஸ்திஃபாஹா. இந்த ஹதீஸில நிறைய விஷயங்களை விளங்கப்படுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய முஸ்லிமுடைய குறிக்கோள் எப்படி இருக்கும்? மஆலியல் உமூர், அவருடைய எல்லா நோக்கமும் விசாலமான நோக்கமா இருக்கு, குறுகிய நோக்கம் இல்ல. சின்னத்தனமான சிந்தனை முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு டாக்டர், ஒரு மருத்துவ சூழல் இருக்கிறாரா, அவருடைய நோக்கம் விசாலப்படணும், இதோட போதும் இருக்கிறாரு. ஒரு வியாபாரி, அவர் ஒரு கடை இல்ல, அவர் 100 கடை எடுத்தாலும் அது அவருடைய உயர்ந்த நோக்கம் அல்ல. எந்த துறையில் ஒரு முஸ்லிம் இருக்கிறாரோ அந்த துறையில் அவர் லட்சியத்தை, குறிக்கோளை, உச்சநிலை அடையணும். உச்சநிலை அடைவதுதான் முஸ்லிம்களுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் முஸ்லிம்கள் ஒரு பகுதியில் இருக்கிறது, இது போதும் என்ற வழிகாட்டல் மார்க்கம் காட்டவில்லை. மார்க்கத்துடைய நோக்கம் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய அஷ்ராஃபா மஆலியல் உமூர் என்றால் விசாலமான எண்ணம், தூர நோக்கு, சிறந்ததை மாத்திரம் முஸ்லிம் தெரிவு செய்வான். வீணானது, அது விட மதிப்பட்ட செய்திக்கெல்லாம் முஸ்லிம் இணையமாட்டான். எனவே உயர்ந்த நோக்கம் என்றால் என்ன? நல்லடியார்களே, எந்த துறையை சார்ந்த முஸ்லிமா இருந்தாலும் அந்த துறையில உச்சநிலை அடையணும். அது மாத்திரமல்ல, அவருடைய நோக்கம் அதை கடந்து போகும். ஒரு வியாபாரி, அவருடைய நோக்கம் இருக்கணும், நோக்கம் ஆகிரமாக இருக்கணும், சுவனமா இருக்கணும். உலகத்துல வாழ்ந்து வீடு வாசல் கட்டி மன மக்களோட சந்தோஷமா சொத்துக்கத்தோட வாழ்றது முஸ்லிமுடைய நோக்கம் அல்ல.
அதை கடந்து போகணும் ஆகிரத்து வரை. இதனால தொழிலூடாக, இந்த வியாபாரூடாக, இந்த துறையூடாக, இந்த பதவியூடாக அல்லாஹ்வை சந்திக்கணும், சோனத்தை அடையணும். எதை அல்லா ஞானத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறானோ அதனோட ஆகிரத்தை கண்டுபிடிப்பது, ஆகிரத்தை சென்றடைந்து சுரகத்தில் சென்றதை தான் ஒவ்வொரு முஸ்லிமின் நோக்கமா இருக்கிறோம். உஸ்மானிய கிலாபத்துக்கு முன்னால ஒற்று மொத்த முஸ்லிம்கள் நோக்கம் சுவனம். சொன்னார்கள், இந்த சுரகத்தை கேட்டாலே சுரகத்தில தோச கேளுங்க, அதுதான் உயர்ந்தது. உயர்ந்ததற்கு ஒரு மனிதன் அவர் திருச்சி சொல்லலாம் காலத்தில் நபி அவர்கள் சஹாபாக்கு ஒரு பயணம் போனாங்க. சூரோட பயணம். அங்க போனால் பசி எடுத்திரு சஹாபாக்கள். அங்கிருந்து ஒரு மக்கள் நபி அவர்கள் விருந்து கொடுத்தார்கள். நல்ல விருந்து சாப்பிட்டாங்க. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எப்பயாவது மதீனாவுக்கு வந்தால் எங்களிடத்தினோட தேவை சொல்லி பெற்றுக் கொள்ளலாம். பல நாட்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு அந்த மனிதன் வாரார் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு. யார் ரசூலல்லாஹ், நான் தான் உங்களை இன்னிடத்தில் சந்திச்சு உபசரித்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கூப்பிட்டு சொன்னார், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, உங்களுக்கு எது வேணும், என்ன தேவை கேளுங்க. ஒரு வீடு வேணும், வாங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். அது கிடைச்சிட்டு சொன்னாங்க, எனக்கு ஒரு வாகனம் வேணும். அதே காரம் யாருக்குள்ள எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஜாலி, ஒரு அதிக பெண், அதுவும் சரி. யாருக்குள்ளலாம் எனக்கு ஒரு ஆடுக்காக அதை வீட்டு வியாபாரத்தை செஞ்சு கொடுக்கும். அந்த காலத்துல ஒரு ஆடு எடுத்து பெருக்கி ஒரு வாக்கு மந்தி ஆக்குவார்கள். ஒரு வியாபாரத்துக்கு ஒரு ஆடுக்காங்க சொல்ல கேட்டாங்க. அவ்வளவா சொல்ல எல்லாம் கேட்டுட்டேன், இதுக்குமே ரொம்ப இல்லையா? இல்லையா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஜஸ்த கஅஜூஜ் பனி இஸ்ராயீல். பனு இஸ்ராயீல் ஒரு மூதாட்டி ஒரு பெண்மணி இருந்தா, அந்த பெண் கேட்கிறது மாதிரி உங்களுக்கு கேட்கலாம் இருக்குது. ஒரு நபி கேட்கிறார் என்ன வேணும் என்று சொல்லி, நீங்க கேட்க விடயங்களை பாருங்க. வீடு, ஒரு வாகனம், ஒரு வீடு வாகனம், ஒரு அடிமை, ஒரு தொழில், இது அவங்க எதிர்பார்ப்பு. நபியிடத்துல கேட்கிறீங்க. நபி அவர்கள் சொல்றாரு, சலி விருப்பமானதை கேளுங்க சொன்னார்கள். யார சூழல்லாம் அந்த பனூஸ்வரோட அடிமையை பத்தி, ஒரு மூதாட்டி பெண்மணி பத்தி சொன்னீங்க, அது என்னது யார சொல்லலாம் சொன்னார்கள். ரிவாயத்தில் பதிவான சரியான நபி அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமோட காலத்துல பிராவனை விட்டு சிறப்பு எடுக்கிற சமயத்துல அழைத்துக் கொண்டு போற நேரத்துல பனு இஸ்ராயீல் சொன்னார்கள், நாங்க இந்த மிஸ்ரிலிருந்து போகலாது, அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வசியத்தை நம்ம நிறைவேற்றணும். கேட்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வசியத்தை சொன்னார்கள், அவங்களோட ஜனாசா, அவங்களோட பலி இங்க அடக்கப்பட்டிருக்குது, இதை கொண்டு போயிட்டு குதுஸ் பலஸ்தீன்ல அடக்கம் செய்யணும். அதாவது எங்களிடத்துல வசியத்தை சொன்னார். உடனடியாக அவசியத்தை நிறைவேற்றணும். எங்க மக்கபரா இருக்குது, எங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. சொன்னார்கள், ஒரு வயதான ஒரு மூதாட்டி மனுஷன் இருக்கிறான், அவருக்கு சரி இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட கபர் இருக்கிறது சொல்லி அவங்க அழைத்து வந்தார்கள். அவரிடத்துல கேட்டார்கள், எங்க இடம் இருக்குது கபர். அவங்க சொன்னார்கள், நான் யூசுஃபுடைய கபரை அவங்களுக்கு காட்டுவதாரு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நான் கேட்கறது நீங்க தான், நீங்க நபி, நீங்க எதுவா கேட்டா நிச்சயமா கபர் ஆகும் சொன்னார்கள். கேளுங்க, சொன்னார்கள், உங்களோட சொர்க்கத்துல நான் கேட்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபிமார்களோட நீங்க சொர்க்கத்தில் இருக்கிறது, வெறுமனே ஒரு கபர் அடையாளம் காட்டுறதுக்கு நபிமாரோட சொர்க்கத்திற்கு விரும்புறீங்களா? அது ஒரு பொழுதும் அந்த துஆவை நான் கேட்கணும். அல்லாஹ் தஆலா வஹி இறக்குறான். அந்த சஹாபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பெண் கேட்கிறதுக்கு நீ துஆ செய்யுங்க. சின்ன ஒரு செயல் எதிர்பார்ப்பு. இதுதான் முஸ்லிம்கள். முஸ்லிமோட நோக்கம் துன்யா மாத்திரம் அல்ல, துன்யாவை கடந்து சூழமா இருக்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த மூதாட்டி பெண்மணி கேட்டதுக்கு கூட உங்களுக்கு கேட்கலாம் இருக்கிறது. அந்த சஹாபியா ரசூலுல்லாஹ் நாளைக்கு சூழத்தில் நம்மளோடு இருக்கணும்னு கேட்டிருந்தால் அந்த நபியவர்கள் அதே துஆ செய்திருப்பார்கள். எனவே முஸ்லிம்களுடைய எதிர்பார்ப்பு துன்யா அல்ல, அதை கடந்து ஆகிரத்தை நோக்கணும். தொழிலை உச்சநிலை அடைங்க, ஆனா அவருடைய நோக்கம் சூழ நோக்கம் ஜன்னா, சொர்க்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்-துன்யா மல்ஊன, துன்யான்றது சபிக்கப்பட்டது. வ மல்ஊனத்துன் மா ஃபீஹா, அதில் உள்ள எல்லாமே சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்டது சொல்றது பத்வா செய்யப்பட்டது, லானத் செய்யப்பட்டது. லானத் செய்யப்பட்ட பொருட்கள் எங்களோடு இருக்குமா இருந்தா
லானத் செய்யப்பட்ட துன்யா எங்களோட இருக்குமா இருந்தால் அதுல பரக்கத் இல்லாம பேசுறது, அதனால முசீபத்தை தான் இருக்கு சொல்லிட்டு சொன்னார் ரசூலுல்லாஹ். ஆனால் அந்த துன்யா எப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாட்டமாக்கி இருக்கிறோம் அது மாத்திரம் சபிக்கப்படாது சொன்னார்கள். எனவே முஸ்லிம்கள் துன்யாவோட சம்பந்தப்பட்ட பட்டம், பதவி, பணம், உயர்வு, கல்வி எல்லாம் துன்யா, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ்வுடைய பொருத்தமா இருக்குமா இருந்தால் பரக்கத் செய்யப்பட்டதா மாறிடும். எத்தனையோ பேர் சொல்றாரு அதுல எவ்வளோ தொழில் செய்யற கையில் ஒன்று நிற்கவில்லை, பரக்கத் இல்லாம இருக்குது, எவ்வளவு லாபம் வருவது எங்கால போதுன்னு தெரியாது. அதை நினைக்கிக் கொள்ளுங்க. அல்லாத பரக்கத் ஈடுபட்டு நோக்கம் என்னது? உங்களோட நோக்கம், உங்களோட எதிர்பார்ப்பு சுவர்க்கம் இல்ல, துன்யாவோட நோக்கமா இருந்தனால, நோக்கம் இல்லாதனால அதிலிருந்து பரக்கத் கணக்கப்பட்டு ஒரு முஸ்லிமுடைய நோக்கம் ஆகிரமா இருக்குமா இருந்தால் ஹராத்தில பயப்படுவார்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய பயப்படுவார்கள். ஏன் அவனுடைய எதிர்பார்ப்பு ஆகிரம் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தடுத்த விடைகளை செய்யறதுக்கு அவர் தயங்குவார், பயப்படுவார். இந்த வியாபாரம் அல்லாத பொருத்தம் இல்லை. அதனாலதான் நாம் ஒரு சஹாபி அஹ்மத் சபரானி ஷரீஃபில் பதிவான ரிவாயத் ஒரு சம்பவம் நீங்க கேட்டிருப்பீங்க, அதை நல்ல நினைவு. இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ், நான் ஒரு அனாதை, என்னுடைய தோட்டத்தை பாதுகாக்கிறது ஒரு மதில் கட்டணும். மதில் கட்டி கொண்டு வர சமயத்துல எனக்கு பக்கத்துல காணியில உடையக்கார் லேண்டுடைய ஆனர்ல ஒரு ஈச்சப்பல்ல மரம் அப்படியே எங்களோட வேலியோட வளர்ந்துருக்கு. ஆனால் அவருக்குரியது, அதனால அந்த மதில கட்டி கொள்ளலாம் இருக்குது. இந்த காணியை பாதுகாக்கணும். இன்னும் அனாதைகள் என்னோட இருக்கிறாங்க யார சூழல். அதனால அந்த ஈச்சப்பல்ல மரத்தை எனக்கு வாங்கிட்டாங்க, கேட்டுட்டாங்க யார சூழல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனை கூப்பிட்டார்கள். அபு லுபாபா பின் அப்துல் முன்சிர் சொல்ற மனிதன் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், அதை எனக்கு விற்க முடியாது. சொன்னாங்க, நீங்க இது கொடுத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு சுருக்கத்தில் ஒரு ஈச்சப்பழ மரம் தருவோம், சுவனத்தில் ஒரு ஈச்சப்பழ மரம். இவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த ஈச்சப்பழ மரத்தை மட்டும் விற்கலாம். வளைந்து ஒரு மரம், சுவனத்தில் ஒரு மரம். அந்த மனிதன் மஜ்லிஸில் வெளியே போனார். ஹதரத் ரசூலோட முகம் அப்படி சிறந்தது. நபி அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கல. அந்த மனிதன் அந்த மனிதன் அபு லுபாபா மஜ்லிஸில் வெளியே போனார். அதே சமயம் ஒரு அன்சாரி சஹாபி ஹதரத் ரசூலோட மஜ்லிஸுக்கு வராங்க. அவருடைய பேரு அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, சாபித் பின் அபு தஹ்தா. ஓடி வந்தாரு. நபியோட முகத்தை பார்த்தால் சிவந்து பேசியது, கவலை அடைக்குது. பக்கத்துல சஹாபிட்ட கேட்டாரு, ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க ஏன்? சொன்னார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் இவ்வளவு கேட்டார்கள், தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் உடனே கேட்டார், யா ரசூலல்லாஹ், அந்த ஈச்சப்பழ மரத்தை நான் அவருக்கு எடுத்து தந்தால் சரி நக்லத்துன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் இந்த சொன்ன ஈச்சப்பழ மரம் எனக்கு கிடைக்குமா? பலக்கம் இஸ்லாம், அது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஓடி போன அந்த சஹாபி அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா, பெரிய வியாபாரம், பெரிய தொழில், பிசினஸ், எக்ஸ்போர்ட், ஈச்சப்பழம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட ஒரு மனிதன், பெரிய வியாபாரிகள், பெரிய ஈச்சப்பழ தோட்டம் கேட் வைத்திருக்கிறார். மதீனாவில் ஒரு தங்கோன்னு சொல்லி இருக்கும் ஒரு பங்களா இருக்குமா இவருடைய வீடு தான். பெரிய ஈச்சப்பழம் தோட்டம், அதுல ஒரு அழகான ஒரு வீடு, மதுமையான நீர் உச்சம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது மதீனாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட தோட்டத்தையும் ஈச்சப்பழத்துக்கு கொடுப்பாங்க. அவ்வளவு இனிப்பான இன்பமான ஜௌகான ஈச்சப்பழம். யாராவது வந்தாங்க தங்களுக்கு அனுப்புவார்கள். அப்படி ஒரு தோட்டம் இடத்தில் இருக்கு. இவர் போறாரு, அபு லுபாபா முந்திர சந்திக்கிறாரு. சொன்னாரு, அது ஈச்சப்பழ மரத்துக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க, நான் காரணம் சொன்னாலும் 4 நிமிஷமாட்டேன் சொன்னார். இதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? வளைந்து ஈச்சப்பழ மரம் அதை விற்பீங்க அல்லது அவருக்கு கொடுங்க. நீங்க நான் எவ்வளவு வேண்டாம் அதுக்கு கிரயமாக, அதுக்கு பகரமாக அவருக்கு நான் பணம் தாரேன் ஒரு பிசினஸ் சொன்னாங்க. நீங்க எவ்வளவு தந்தாலும் அதை விற்க மாட்டேன். நபி அவர்களை கேட்டு கொடுக்கல, உங்களுக்கு தர போறேனா சொன்னார். நான் இதுக்கு 600 ஈச்சப்பழத்தை கொன்ற ஒரு தோட்டம், அவனோட தோட்டத்தை பற்றி மதீனா மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், அதை தந்தா நீங்க தருவீங்க சொன்னார். அப்படின்னு சொன்னால் உடன்படிக்கை ஒத்துவது. 600 ஈச்சப்பழ மரம்ன்றது சும்மா வார்த்தையா இருக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தோட்டம் அது. அதனால ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பெரிய பணம் ஈட்டலாம். ஒரு ஈச்சப்பழம் 2 ஈச்சப்பழ மரத்திலே எத்தனையோ மில்லியன் தயாரிக்கலாம். ஆனா 600 ஈச்சப்பழ மரம்
அது ஒரு பேலஸ் இருக்குது, அதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சொன்னார்கள் உடனே உடன்படிக்க செய்தார்கள், தோட்டத்தை எழுதி கொடுத்தார்கள், அந்த ஈட்டப்பழ மரத்தை எடுத்தார்கள், ஓடி போனார்கள். எத்தீவிடத்துல போய் சொன்னார்கள், இதான் வச்சுக்கொள்ளும் மதியில ஈட்டப்பழ மரத்தை சேர்த்து கட்டிக்கொள்ள கொடுத்துட்டு வீட்டுக்கு வர. இன்னும் நபியாவன இடத்துக்கு போகல, ஓடோடி வாழ்றார்கள், இழச்சி கொண்டு மாற்றி அறைகளை வந்திருக்கிறது. வரலாற்றுல ஓடி வந்த சஹாபி தோட்டத்துக்குள்ள நின்றுட்டாங்க. தோட்டத்துக்குள்ள போகும் பிள்ளைகள் தோற்றத்துல விழாத சத்தம் கேட்குது. அடக்கமான பாசமான பிள்ளைகள் தோட்டத்துக்குள்ள போனா பிள்ளைகள் விளையாடுறது கண்டுக்கமா இருந்தால் திரும்ப மனசு மாறி இருந்து சொல்லி தோட்டத்துக்கு வெளியே சத்தம் போட்டாரு. உம்மு ஜஹ்தா தந்த மனைவி அழைக்கிறார், ஓடி வாங்க, பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வாங்க, தோட்டம் எங்களுக்கு உரியதல்ல, இதை நான் விட்டுட்டேன். உம்மு ஜஹ்தா கணவன் சரிச்சார், ஒன்னும் பேசல. வீட்டுக்குள்ள போனா ஒரு புடவை எடுத்து விரிச்சார், வீட்டுல எல்லா பொருட்களை போட்டு ஒரு பொட்டனையை கட்டினார். இன்னொரு புடவை விரிச்சார், வீட்டுக்குள்ள பொறுமையான சாமம் எடுத்தார்கள், நகைகள் போட்டு எல்லாம் கட்டினார்கள். மகளுக்கு ஒரு பொட்டினை கொடுத்தார், இவர் ஒரு பொட்டினை எடுத்தார். அப்படியே வந்தார், தோட்டத்துல விளையாடி கொண்டிருக்கிற சிறப்பு தன்னுடைய கை குழந்த ஒரு புள்ளைய கையில வச்சுக்கொண்டு மற்ற பிள்ளைகளை கையில பிடிச்சிட்டு தோட்டத்தில் வெளியே வந்து உம்மு ஜஹ்தா வெளியே வந்து நிக்கிறாங்க. அபு ஜஹ்தா அப்படி நிப்பாட்டினாங்க, எல்லாரும் நிப்பாட்டி பிள்ளைகள கைய பார்த்தாங்க. கடைசி பிள்ளைக்கு மூத்தவர்கள கையில ஈட்டப்பழம் அப்படியே கையில வச்சு கொண்டிருக்கிறாங்க. சில பிள்ளைகள் அப்படிதான் கைய திறந்த ஈட்டப்பழத்தை சொன்னாங்க, இது எங்களுக்கு ஹலால் இல்லை, இதை நாங்க வச்சுக்கிறோம். ஈட்டப்பழத்தை தோட்டத்துல போட்டாங்க. கை குழந்தைல வாய்க்குள்ள கைய போடுறாங்க, அந்த முறித்தப்பழம் அதை எடுத்து சொன்னாங்க, இது எங்களுக்கு ஹலால் இல்லை, இதே ஈட்டப்பழத்தை போட்டாங்க. போட்டு கூட்டிக்கொண்ட தேவா எப்படி ஒரு காட்சி இருக்கு. ஒன்னும் பேசல, பிள்ளைகள் ஒன்னும் பேசல. கொஞ்சம் கூட வரப்போல கேட்டாங்க, நீங்க யாருக்கு வித்தீங்க காஞ்சி, இவ்வளவு அழகான இடம், இவ்வளவு சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், எனக்கு யாருக்கு வித்து, இதுக்கு என்ன பிசினஸ் செஞ்சீங்க சொன்னாரு. சொல்லாம வர சொல்லாங்க, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வித்துட்டேன். அந்த பெண்மணி சொன்னார், வியாபாரம் லாபமான ஒரு பிசினஸ் பண்ணிட்டீங்க, வேற பேச்சு இல்லை. உடனே போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனைவி பிள்ளைகள் எல்லாம் அப்படியே வெளியே நிப்பாட்டினாங்க. வெயில் தன்னுடைய மனைவி உடுத்திருந்த ஆடையால பிள்ளைகளுக்கு நிழல் பிடிக்கிறார். கலத்த வாழ்ந்தவன் அன்பு நபியுடைய மனிதனுக்கு ஓடோடி போறாங்க. அபூ ஜஹ்தா ஆசையோட போறாங்க, சந்தோஷமா போறாங்க. யார சூழல்லாம் அதை எடுத்து அந்த யதீமுக்கு அனாதைக்கு கொடுத்துட்டு யார சூழல்லாம் வலி நகரத்தும் பிரிச்சா, எனக்கு நீங்க சொன்ன ஈட்டப்பழ மரம் சூழத்துல கிடைக்கின்றாங்க. ஒரு ஈட்டப்பழ மரத்துக்காக சுவனம் என்பதுக்காக வேண்டி இருந்த இடத்தை கூட தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், தலையை தூக்கி சொன்னார்கள், அந்த ஒரு ஈட்டப்பழ மரம் உங்களுக்கு கிடைக்காது. கவலை இடத்துல கவலைப்படல, சுருக்கத்தில் ஈட்டப்பழ மரம் எனக்கு கிடைக்கலையே கவலை. சாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள், அன்பு நபி அதை எப்படி செய்தார்கள். கொஞ்ச நேரத்தில் நபி தலையை கீழே போட்டாங்க, திரும்ப தலையை தூக்கி சொன்னாங்க, அபூ ஜஹ்தா நீங்க ஒரு வளர்ந்த ஈட்டப்பழ மரத்துக்கு 600 ஈட்டப்பழ மரத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. எல்லாத்தாக உங்களை விட ரோஷமுடையவன், உங்களை விட கொடையாளன். ஒரு வளர்ந்த ஈட்டப்பழ மரத்துக்கு 600 ஈட்டப்பழ மரத்தை கொடுத்து உங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் ஒரு நீளமான ஈட்டப்பழம் தோட்டத்தை எல்லாம் நிர்வகிக்கிறான். எப்படிப்பட்ட தோற்றம் என்றால் 300 மலக்குகளை அனுப்பி நான் எண்ணினேன், இதுவரைக்கும் அது எண்ணி முடிக்கவில்லை. அவ்வளவு விசாலமான தோற்றம் ஒன்று தயார்படுத்தியிருக்கிறார். கயாமத் நாள் வரைக்கும் அந்த மலக்குகள் எண்ணினாலும் எத்தனை ஈட்டப்பழ மரம் என்று எண்ணி முடிக்க முடியாத அபூ ஜஹ்தா. சஹாபாக்கள் சொன்னார்கள், அந்த அபூ ஜஹ்தாவாக நான் இருக்கக்கூடாதா? நல்லதார்களே, உம்மு ஜஹ்தா வெளியிருந்து பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் இவ்வளவு பெரிய ஒரு காலை தயார் பண்ணி வச்சிருக்கிறார். இதுதான் முஸ்லிமுடைய நோக்கம். வரலாற்றில் வந்திருக்கிறது. அதே அபூ ஜஹ்தா அவருடைய வஃபாத்துக்கு முன்னால அது போன்ற 7 தோற்றத்துக்கு உறுதிக்காக மாறினார். இதுதான் முஸ்லிம். ஆகிரத்தை மையப்படுத்தி வாழக்கூடியவர்கள், சுவனத்தை மையப்படுத்தி வாழக்கூடியவர்கள், சுவனத்தை பிறகு நிச்சயமா வைத்து வாழக்கூடியவரே அல்லாஹ் உலகத்திலே சிறந்தவனாக கண்ணியப்படுத்தித்தான் பார்க்குவார். அதுபோன்று 7 தோற்றங்களுக்கு உறுதியாளராக மாறினார். தன்னுடைய தாய் வீட்டுக்கு போறார். முதலாவது போக இடமில்லை, எங்க போகணும்னு தெரியாது. பிள்ளைகளை மனை மக்களை கூட்டிட்டு தாய் வீட்டுக்கு போனது வியாபாரி. அல்லாஹ் தஆலா 7 தோற்றத்துக்கு உரிமையாளராக ஆக்கினார். கண்ணியமான அல்லாஹ் நல்ல, இதுதான் எங்களுடைய லட்சியம்.
இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நாங்க சுவன வாழ்க்கை எங்களுடைய எதிர்பார்ப்பு சுவனம். அப்படி நிச்சயமா இருந்தால் இந்த துனியாவுக்கு கண்டுபிடிக்க மாட்டோம். இந்த துனியாவுக்கு நல்லாக்கு மாற்றம் செய்ய மாட்டோம். வச்சிர நெருங்க மாட்டோம். ஹராத்தை செய்ய மாட்டோம். தடுக்கப்பட்ட வியாபாரத்தை செய்ய மாட்டோம். ஏன்? என் நோக்கம் சுவனம், என் நோக்கம் அல்லாத பொருத்தம், என் நோக்கம் ஆகிறா. இன்றைக்கு இதை லேசா செஞ்சுட்டு போகலாம், நாளைக்கு சுவனம் கிடைச்சாங்க இதை லேசா செஞ்சுட்டு போகலாம், நல்ல லாபம் வருது, அவரை ஏமாத்திடலாம், இவருக்கு போய் சொல்லிடலாம், எல்லாம் செய்யலாம், சுவனம் திறந்துடுவோம். நல்லே அந்த காலத்துல முஸ்லிம்களை பார்த்தா நபியவர்கள் அவர்கள் சுவனத்துக்கு மாத்திரம் அவங்களை தயார் பண்ணுவார்கள். ஒரு சஹாபி வந்தார், அபூ நுஐம் பதிவான அறிவார், ரசூலல்லாஹ் எனக்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்குது, மக்தூமா, வியாபாரத்துக்கு தொழிலுக்கு பயணம் போறதுக்கு தயார்படுத்தப்பட்ட ஒட்டம். எல்லா ஒட்டங்களும் பயணம் போகிறார், ஒரு வாகனமாக பயன்படுத்தலாம். வாகனமாக பயன்படுத்துறது கடிவால் விடப்பட்டு அதுக்கு தகுதியாக்கி அதுக்கு தாய்ப்பானம் அதுக்கு பின்னால் உள்ள எல்லாம் தயார்படுத்த பரிபூர்ணமான ஒரு ஒட்டகம் இருக்குது. அதனால அந்த காலையில கொடுக்க போறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், இது போன்று கடிவாளம் விடப்பட்ட 700 ஒட்டகம் நமக்கு சுரங்கத்தில் நாளைக்கு கிடைக்கும். சூழமுடைய எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துடைய எண்ணம் உங்களுக்கு கடைசி ஒரு சின்ன ஒரு கேள்வி சொல்லி ஒரு சஹாபி இருந்தார், பெரிய செல்வாக்கு குடும்பத்தில் பிறந்த ஒரு வாழ்வார், அப்துல் உஸ்ஸா என்று அவருக்கு பேர். மக்காவுக்கு மதீனாவுக்கு மத்தியில வாழ்ந்துவார்கள். இவரிடத்துல கேள்விப்படுது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு தீனை கொண்டு வந்திருக்கிறார். சஹாபாக்கள் வியாபாரத்துக்கு போறவங்க சஹாபாக்களை நிறுத்தி கேட்பாங்க, இன்றைக்கு என்ன ஆயத்தை இருந்துச்சு, நபிகள் என்ன புதிய ஆயத்திருந்தார்கள், எழுதுவார்கள், மரணம் செய்வார்கள். இப்படியே குர்ஆனோட ஒரு இன்பமான வாழ்க்கை கிடைச்சு கொண்டிருக்கிற நேரம் தன்னுடைய தாத்தாட பொறுப்பில் இருந்தாரு. பேச சொன்னாரு, இப்படி ஒரு மார்க்கம் வந்திருக்குது, இஸ்லாமிய புனிதமான மார்க்கம் வந்திருக்குது, இதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அவர் சொன்னாரு, அவர் ஒரு கல்லை சிலையாக வெட்டி வருகிறார். இந்த கல்லை விட்டுட்டு முஹம்மது சொல்லக்கூடிய ஒரு மனிதனா விட்டு வணங்க போறார். ஒரு நாளும் இதை செய்ய முடியாது, செய்ய விடமாட்டோம். நீங்க அப்படி நடந்து கொள்வீங்களா இருந்தால் உங்களோட சொத்துக்கள் ஒரு துணியாவது உங்களுக்கு தர மாட்டோம், ஒரு ஒரு கொஞ்சமாவது உங்களுக்கு தர முடியாது. எவ்வளவு சொல்லி பார்த்தாரு. இந்த சாத்தா கேட்கிற மாதிரி இல்ல. சொன்னாங்க, நான் முஹம்மது இடத்துல போறேன். சாத்தா சொன்னார், நீங்க உடுத்திக்கிற ஆடையை கூட கலட்டி வச்சுட்டு போகணும். அப்படி போறதுன்னா போகணும். விவாதத்தில் வந்து அவர்கள் அணிந்திருந்த ஆடையை கலட்டிட்டு நிர்வாணமாக தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு தாயிடத்துல ஒரு கோணி 2 எடுத்து அணிந்து கொண்டு மதீனாவுக்கு போறாங்க. 2 கோணி எடுத்து பிச்சு மேலே மேலே அவருக்கு மரத்துக்கு மதீனாவுக்கு போறாங்க. மாலை நேரம் மதீனாவை சென்று அடைகிறார். அங்க போனால் மதீனாக்குள்ள போக்கில ஆடையோட எப்படி மக்களை சந்திக்கிற ஆடையோட இரவு ஆகமுக்கும் இருந்தார். இரவுக்கு பிறகு மஸ்ஜித் நபவிக்கு நுழைகிறாரு, யாரும் காணல. மஸ்ஜித் நபவியில ஒரு புறம் தூங்கிக் கொண்டிருக்கிறாரு. தஹஜ்ஜுடைய வக்தில ஹஜ்ரத் ரசூல் எழுதுவார்கள், ஒரு மனிதன் கோவையை பூட்டி படுத்துக் கொண்டிருக்கிறார். நபியான சக்தி எழுப்பாட்டினார்கள். சொன்னாங்க, நீங்க யார்? சொன்னார், அப்துல் உஸ்ஸா. அப்துல் உஸ்ஸான்னு சொன்னாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய முகத்தை பார்த்து அடையாளம் கொண்டு கொண்டார்கள். பல் அந்த அப்துல்லா துல் பஜாதேன். அன்றைக்கு நபி அவர் பேர் வைத்தாங்க, நீங்க அப்துல்லா துல் பஜாதேன், 2 கோணிகளை அணிந்த அப்துல்லா நீங்க என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அன்றைக்கு அந்த சஹாபியோட பேர் வைத்து சொன்னார்கள். இதுக்கு பிறகு நீங்க இந்த பக்கத்துல தான் இருக்கணும். அப்படியே கையால பிடிச்சிட்டு வந்து அன்பு நபியில பக்கத்துல உட்கார வைத்தார்கள். அன்று சொல்லிவிட்டார்கள், அன்றைய தினம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் துல் பஜாதேன் கையை விட்டு தூரமாக்கல. இந்த அளவுக்கு ரிவாயத்தில் வந்திருக்கிறது என்றால் இவ்வளவு பெரிய சொத்துக்கள் அதிபதி துல் பஜாதேன் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஒரு ஆடை கொடுத்தார்கள். இந்த துல் பஜாதேன் நபி அவங்க பார்க்காம ஒரு நாளை கழிக்க மாட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறினார்கள். ஒரு வாலிபர், பெரிய பணம் சொத்து கதிபதி, மார்க்கத்துக்கு தடையாக இருந்தார்கள், எல்லாத்தையும் இருந்தார்கள். என்ன நடந்து கொண்டாரு? ஹதீஸ்ல வந்து பெருமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல வெளியே வந்தார்கள். அப்பரான் சொல்லுகிற ஒரு சஹாபி சொல்றார், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு முன்னால் நான் நபி அவர்கள் வீட்டை பாதுகாப்பதற்கு என்று நான் இருந்து கொண்டிருந்தேன். நபி இரவு நேரத்துல வெளியே வந்தார்கள், என்ன கையை பிடிச்சார்கள், சொன்னார்கள், வாங்க ஒரு பயணம் பேசி வருவோம், ஒருவரை சந்திக்கல், இன்றைக்கு அவரை பார்க்கணும்,
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் யார பார்க்க போறாங்க, ஏன் இவங்க ஆசைப்படுறாங்க? நான் நபி அவர்களுக்கு பின்னால போனேன். அங்க போனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கிறார். சத்தமா குர்ஆன் ஓதுறார். அவருக்கு பின்னால நின்று கொண்டாங்க. குர்ஆனை கேட்டார்கள். சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், இவர் துல்பஜாதே, உங்களோட முன்னுக்கு துல்பஜாதே சத்தமா குர்ஆன் ஓதுறாரு. நாங்க முன்னுக்கு போனோமா இருந்தா குர்ஆன் ஓதுற சத்தத்தை குறைச்சுவார். இரவு நேரம் யா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துல்பஜாதை பார்க்கிறதுக்கு தான் நான் வந்தேன். இந்த சஹாபி யோசிக்கிறார், இவ்வளவு பேர் ஒரு மனிதனா? கொஞ்ச நேரம் பார்த்துட்டு குர்ஆன் கேட்டாங்க. அதுல திரும்ப வீட்டுக்கு போனாங்க. தபூக்குடைய யுத்தத்தில் வச்சு அது மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இரவு நேரம் நம்ம தூங்கி கொண்டிருந்தோம். அன்றைய பகல் நேரத்துல துல்பஜாதை வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு துஆ கேளுங்க. என்னத்துக்கு துஆ செய்யணும்ப்பா? யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்துல நான் ஒரு ஈட்டியோட நெஞ்சில் குத்திப்பட்டு நான் ஷஹீதாகணும். நபி அவர்கள் தோல்ல கை வச்சாங்க. ஹதீஸ்ல வருது, தோல்ல கை வச்சு சொன்னார்கள், உங்களுக்கு அப்படி இல்ல, நீங்கள் கொலை செய்யப்பட்டு வெட்டப்பட்டு நீங்க ஷஹீதாகல, அல்லாஹ் பாதுகாத்து ஒரு காய்ச்சல் வருது அதனால இறந்து போறீங்க, அல்லது ஒட்டகம் உங்களுக்கு அடிக்குது அதனால இறந்து போறீங்க, இப்படிப்பட்ட ஒரு ஷஹாதத் உங்களுக்கு வரட்டும், உங்களுக்கு கொலை செய்யப்பட்ட ஷஹாதத் வரக்கூடாது என்று சொன்னார். அதுக்கு முன்புதான் அந்த சஹாபி இந்த துஆவை கேட்டு நபி அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ் ஹர்ரிம் லஹ்மா, இவருடைய ரத்தத்தை இவரை அதாவது காபிர்களை விட்டு இவரை ஹராமாக்கிறியாரா? இந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் ஷஹாதத்தை கேட்கிறேன், நீங்க என்ன பாதுகாக்கிறீங்க? இல்ல துல்பஜாதே, நீங்க அப்படி கொலை செய்யப்படக்கூடாது. இந்த முறையில நீங்க நல்லா பாதுகா ஷஹீதானாலும் நீங்க ஷஹாதத்துடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கின்றார்கள். அன்றைய இரவு நேரம் அப்புறம் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், நான் எழுதி பார்த்தேன், சஹாபாக்கள் அல்லாஹ்வை பாதுகாப்பு போனால் அடிக்கடி எழுதி நபி அவர்களை பார்ப்பார்கள். நபி அவங்க நிற்கிறாங்களா, பாதுகாப்பாக்கிறாங்களா, தூங்குவார்கள். ஒரு நாள் அப்படி எழுதக்கூடிய நேரத்துல அப்துல் மசூத் சொன்னார்கள், நபி அவர்கள் தன்னுடைய படுக்கையில் இல்லை, எனக்கு பயம் ஏற்பட்டுச்சு. திரும்ப பார்த்தேன், உமரும் இல்ல, அபூபக்கரும் இல்லை, ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் இல்லை. நான் நினைவினா தபூக்குள்ள ஓரத்துல ஒரு வெளிச்சம், ஒரு லாப பற்றி கொண்டிருக்கிறது, ஒரு நெருப்பு வெளிச்சம் தெரியுது. எலினா அது கிட்ட போனேன். கிட்ட போனால் ஒரு சஹாபி அப்படியே அந்த லேம்பை குடிச்சு கொண்டிருக்கிறார், அந்த நெருப்பு குடிச்சு கொண்டிருக்கிறார். அது யாரு? அபூபக்கர், உமர். இன்னொரு மனிதன் குனிந்து கொண்டு குழியை தோண்டி கொண்டிருக்கிறார். கிட்ட போனால் அதற்கு ரசூலுல்லாஹ் கபரோடு தோண்டி கொண்டிருக்கிறார். நான் ஓடி போய் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அது விடுங்க, நான் தோன்றேன். சொன்னார்கள், இந்த சகோதரனுக்கு நான் தான் தோன்றேன். நான் திரும்பி பார்த்தேன், துல்பஜாதே காய்ச்சல் மூலமாக நோய் ஏற்பட்டு ஷஹீதாக இருக்கிறார். அதற்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய முபாரக்கான கையால கூப்பிட்டு தோன்றார். இன்னைக்கு நல்லா நினைவு சொல்லுங்க, முஹப்பத்தானவர் தன்னுடைய தகப்பனுடைய கபரை பிள்ளைக்கு தோன்றணும். இன்னைக்கு நாங்க என்ன செய்யறது? எவ்வளவு சார் கொடுத்து அவருக்கு தோணுகின்றது, இவரு முஹப்பத்தான ஒரு கபர்கள் என்ன கையால தோன்றணும். இது ஒரு வழிமுறை எடுத்துக்கொள்ளணும். அதற்கு ரசூலுல்லாஹ் கபரை தோன்றிட்டு நபி அவங்க இறங்கினாங்க. முபாரக்கான கால் பாவம் கபருக்குள்ளப்படுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் இது துல்பஜாதனுக்கு. சொன்னாங்க அந்த ஜனாங்க, ஒரு சகோதரன் எனக்கு எடுத்துட்டாங்க. அதற்கு ரசூலோட கையால பிடிச்சு அப்படியே கபருக்குள்ள வைத்து, யா அல்லாஹ், இவரை இதுவரைக்கும் நான் பொருந்தி கொண்டேன், நீ இவரை பொருந்தி கொண்டு அதற்கு ரசூல் துஆ செஞ்சு தெரிந்தார். இவர் ரசூல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ், அந்த கபருடைய மனிதனாக நான் இருந்திக்க கூடாது. சஹாபாக்கள் நோக்கம் இல்லையா? நல்லவர்களே, எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் எங்களுடைய நோக்கங்களும் சூழத்தை மையமாவிச்சு வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களின் நோக்கம் சூழலும் உலகத்தில் எந்த மாதிரி வாழலாம். பட்டம் உள்ளவராக, படிப்புள்ளவரா, பதவி உள்ளவரா, பெரிய வியாபாரம், பெரிய பணம் உள்ளவரா, செல்வம் உடையவரா, எப்படி வாழ்ந்தாலும் சரி, இந்த நோக்கம் சூழலும். அப்படி எப்போ ஒரு முஸ்லீம் வாழ ஆரம்பிப்பான், ஒரு நோக்கத்தை உருவாக்கி கொள்ளணும். நோக்கம் இல்லையா? இதுக்கு பிறகு எந்த நோக்கம் இதுதான், எந்த லட்சியம் இதுதான், எந்த கோல் இதுதான், இந்த இடத்துக்கு தான் பேசி செய்யறோம்.